Hi friends, welcome back to my channel. நேத்திக்கோட விலாகில் வந்து போட்டிருந்திருப்பேன் இன்றைக்கி மூணார் போகிறேன்னு சொல்லி அந்த விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான் இது வந்து மூணாரில் வந்து டர்ன் ஜீப்பில் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பவர் ஆஃபீஸில் உள்ள வாட்டர் ஃபால்ஸுங்க. மழை பெஞ்சிட்ருக்கனால நல்ல தண்ணி வந்து வந்துட்டுருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து மூணாருக்கு வந்து வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் வாங்குறதுக்காக தான் போய்கிட்டுருக்கோம். மூணாரில் போய் இறங்கியாச்சு. இறங்கினப்போ ஒரு சின்ன வீடியோ வந்து அங்கே எடுத்தது, அவ்வளோதான். அப்புறம் அங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பாலத்தை கடந்து மேலே வந்து இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சரி த்ரெட்டிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் என்ன அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்க. ஏன்னா ஒரு த்ரெட்டிங் பண்ணுறாங்கன்னா அப்பர் லிப்பும் த்ரெட்டிங்கும் பண்ணேன். பட் அவங்க ஒரு பவுட்ரு போட்டு கூட எடுத்து விடல. பயங்கர பெயின், எனக்கு வீங்கவே செஞ்சிருச்சு இது புருவம்லாம் ரொம்ப. அதனால் நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அப்படியே அந்த கடையிலையும் கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். பின்ன என் தங்கச்சி, இது தான் என் தங்கச்சி, அப்படி போயிட்டு அவளுக்கும் குடம் வாங்கின மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே மூணார்லேருந்து கிளம்ப போகிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து வாங்கியாச்சு. முக்கியமாக போனதுக்கு காரணம் வந்து ஒரு பத்திரம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. மாதிரிலாம் இப்போ நமக்கு வந்து பத்திரம் கிடைக்கிறதில்ல. நாளே போய் பதிஞ்சு வச்சாதான் ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி பேர் கொடுத்து பதிஞ்சு வச்சாதான் மறுநாள் தான் நமக்கு வந்து பத்திரம் கிடைக்கிதுங்க. அப்படி மூணார் சந்தைக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பழக்கடையெல்லாம் ஒட்டி இந்த சைடு உள்ளே போனோம் அப்படின்னா மூணார் மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரேட்டும் குறவு தான், பட் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாப்பாடு. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லி, ஏன் மேலே எடுத்து வைக்கலன்னு, மேலே ரொம்ப சாதனங்களாக இருந்துச்சு, அதான் கீழே எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாமே மேக்ஸிமம் வாங்கிட்டேங்க. இந்த வாரத்துக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து தாராளமாகவே எங்கள் வீட்டுக்கு போதும். அப்படியே பிள்ளைங்களுக்கு சாக்கோஸ் கேட்டிருந்தாங்க. சாக்கோஸு, சும்மா கொஞ்சம் மேகி ஐட்டம், மெக்ரோனி ஐட்டம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி இந்த மேகியில் வந்து சிக்கன் க்யூப்ஸ் வாங்கணும்னு நினச்சேங்க. அதான் ஒரு 2 மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு வாங்கியிருந்தேன். ரெடிமேட் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.